எதிர்காலத்தை கொடுத்து ஒரு பயம் இருக்குது. அதாவது ஹவு டு ஓவர் கம் த ஃபியர். இன்றைக்கி அதுதான் ஒரு சவாலாக இருக்குது. ஏன்னா அவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய அமெரிக்காவில் அவருடைய மியூசியத்தில் ஒரு வேர்டு எழுதி வச்சுருப்பார். வென் எவர் ஐ ஆம் அஃப்ரைட் ஐ வில் பிலீவ் யூ. நான் பயப்படுகிற நாளில் கடவுளை உண்மை நான் வணங்குகிறேன்னு சொல்லுவார். இது அவருடைய ஒரு இன்னைக்கும் அந்த மியூசியத்தில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுடைய டிப்ஸ், வாட் இஸ் த டிப்ஸ், ஹவு டு இதுலேருந்து எப்படி இந்த ஃபியர் போபியா, ஏகப்பட்ட போபியாஸ் இருக்குது, அந்த ஃபியர்லேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? ஃபியர் அப்படின்றதே ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் இன் ரியல்னு அர்த்தம் சார். நம்ம உண்மையாக ஒரு விஷயம் நடந்தே இருக்காது, இது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வர தாட்னால வர உணர்ச்சி தான் அந்த பயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபியரை நம்ம ஃபெய்த்தாக மாற்றுறதுக்கான சில ஸ்டெப்ஸும் பண்ணலாம். கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான இதுவும் பண்ணலாம். இன்னொன்று, நம்ம பிரெயின் இனிஷியலாக ஒரு புது விஷயம் பண்ணுறப்போ அந்த ஃபியர் அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுக்கும் நமக்கு. அதை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, ஏன்னா இது நீ புதுசாக போகிற இந்த பார்த்து ஒரு அலர்ட்னஸை கொடுக்கறதுக்காக அந்த விஷயத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னாக்க அந்த பாத்தில் நம்ம அதாவது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும். அதுதான் நம்ம க்ரோத் ஜோனை நோக்கி போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நாலேஜ் ஆகட்டும், அப்டேட் ஆகட்டும். இந்த பாத்தில் நான் போகிறேன், சப்போஸ் நான் ஃபெயிலியர் தான் ஃபேஸ் பண்ணாலும் அடுத்த பிளான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகிறப்ப அந்த ஃபியரை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். இன்னொன்று நம்மளை ட்ரஸ்ட் பண்ணணும், நம்மளை சுற்றி உள்ள வேர்ல்டையும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும் சார். ஏன்னா இப்போ நான் இந்த லெசனை லூயிஸ் ஹே கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஃபியர் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லணும், ஒரு மிரர் ப்ராக்டிஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, ஓகே நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க, தேங்க்யூ ஸோ மச், நான் உன்னை இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்படியே மிரர் முன்னாடி பேசிட்டாலே போதும். எஸ் சார், நான் உன்னை கான்ஷியஸாக ரிலீஸ் பண்ணுறேன், நான் இங்கே சேஃபாக தான் இருக்கேன், என்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், என்னை சுற்றி உள்ள பீப்புளை ட்ரஸ்ட் பண்ணுறேன், இந்த வேர்ல்டு இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், நான் சேஃபான இடத்துல இருக்கேன், நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டாலே அந்த ஃபியர் போயிடும். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து என்னோட பார்வையில் நம்ம இந்த வாழ்கிற வாழ்க்கையே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா. நம்ம நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லை, நாளைக்கே ஒரு புது புது அனுபவங்களை பார்க்குறப்போ கண்டிப்பாக ஃபியர் அந்த சிக்னல் வரும் தான். அப்படி தான் பிரெயினோட டிசைனே. ஓகே, நியூவாக ஒரு விஷயம் பண்ணுறப்ப அந்த சிக்னல் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கு இல்லைனா அந்த பாசிட்டிவ் விஷுவலைசேஷன், எனக்கு அவுட்கம் நல்லா கிடைக்குன்ற ஹோப்போட, பாசிட்டிவ் விஷுவலைசேஷனோட, பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கோட நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னாடி போகிறப்ப அந்த ஃபியரை ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம் சார்.